சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய முதல்லயே ஒரு 3 மாச குழந்தையா இருக்கும்போது பூதனியை வதம் பண்ணினா. அப்புறம் சகடாசுர வதம். விளையாட போகலாம்னு நினைச்சா கண்டுகுட்டி ரூபத்துல ஒரு அசுரன், ஏதோ விளாம்பழ ரூபத்துல ஒரு அசுரன், இப்படி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் வதம் பண்ணதெல்லாம் அழகா சொல்லிட்டு வந்தேனே. ஆனா இந்த சமயத்துல இந்த ருக்மணி கைத்தலம் பற்றியதான கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டானா பரீட்சித்துன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கிருஷ்ண பரமாத்மா அவனை காப்பாத்தணும்னு அவன் அம்மா சரணாகதி பண்ணிட்டா. உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில். அது எங்க ஊரு தான், ஸ்ரீரங்கம் தான். உயிராளும் உறையும் கோயில், எல்லாரும் வந்து ஆசிரியக்கக்கூடிய இடம். பக்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முடிவர்களும் சித்தர்களும் தொழுதிரைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே, திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே. அந்த உத்தரை சரணாகதி பண்ணிட்டா கிருஷ்ண பரமாத்மாவின் இடத்துல. அதனால பெருமாள் அந்த பரீட்சித்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கர்ப்பத்துல போய் இருந்து சுத்தி வந்து அவனை காப்பாற்றணும். அப்ப உள்ள பார்த்த உருவத்தை காணுமே, வெளியில பிறந்த உடனே அந்த அழகு உருவத்தை காணுமேன்னு தேடினானாம். பரீட்சை பண்ணிருந்தனால பரீட்சித்துன்னு பேர். அந்த பரீட்சித்து விஸ்வாசத்தோட பெருமாளுடைய பகவத் குணங்கள்லாம் சொல்லும் போது கேட்ட உடனே சுகபிரம்ம மகரிஷி அற்புதமாக சாதிக்கிறார். அப்போ ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றார், என்ன ஒரு பெரிய ஒரு எந்த இடத்துல யார் இருந்தா ருக்மிணி பிராட்டி எங்க அவதரிச்சான்னு அதிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறது. ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதி பதிர்மகா. ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதி பதிர்மகா. தஸ்ய பஞ்சாபவன் புத்ராக கன்யைகாச்ச வராணனா. ராஜாசீத் பீஷ்மகோ நாம. பீஷ்மகன் ஒரு மகாராஜா, அவனுக்கு பீஷ்மகன் பேரு. அவன்